ஹாய்! இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜ் புலாவ் தான் பண்ணியிருந்தேன். எப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்த இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். காய் பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாரி எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு 3 தான் சேர்த்துருக்கேன். குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, பட்டை கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். டிரான்ஸ்பேரண்ட்டாக கிளாஸி லுக் வர வரைக்கும் இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா காய்கறி அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு காய் அடிப்பிடிக்காத அளவுக்கு வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இது பாஸ்மதி ரைஸில் பண்ணினா சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணேன். அதனால் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். வெஜ் புலாவுக்கு கூட நான் தயிர் பச்சடி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. டைமும் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.